ஐயா, நான் உங்களுக்கு மாத்திரை கொண்டு வந்திருக்கேன். எனக்கு எதுப்பா மாத்திரை? என் பிரச்சனையெல்லாம் மாத்திரையால தீர்றதில்ல. முதல்ல உங்க உடம்ப கவனிங்க, அப்புறம் பிரச்சனைகளை பத்தி பார்த்துக்கலாம். சுவர் இருந்தாதானே சித்திரம் எழுத முடியும். சுவராவது சித்திரமாவது நடக்கிறது எதுவுமே சரியில்லை ராஜு. ஐயா, நீங்களா இப்படி பேசுறீங்க? நான் பேசலப்பா, என்ன பேச வைக்கிறாங்க. என் குணம் தெரிஞ்சும் எல்லாரும் இப்படி நடந்துக்கிட்டா என்னால தாங்க முடியலப்பா. என் வாழ்க்கையில ஒரு கௌரவத்தை அந்தஸ்தி அடையறதுக்கு எத்தனை போராடி இருப்பேன். அந்த போராட்டங்களுக்கு மத்தியில என் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கறதுக்கு எத்தனை பாடுபட்டிருப்பேன். யாருமே அதை புரிஞ்சுக்கிட்டு தெரியலையே. எந்த பிள்ளைகளுமே அப்பனோட சங்கடத்தை உணர்ந்ததாவே தெரியலையே. என் 2 பிள்ளைகளையும் கண்ணுக்கு கண்ணா வளர்த்து அதுல ஒரு பையன் என் கண்ணையை குத்திட்டான். இதை நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவேன்? எந்த சாமி கிட்ட முறையிடுவேன்? ஐயா, உணர்ச்சி வசப்படாதீங்க. முடியல ராஜு, என்னால முடியல. ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் என்னால என்னை கட்டுப்படுத்த முடியல. கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையில எல்லாமே கட்டு திரிச்சு போறதா நான் உணர்றேன்பா. ஐயா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீங்க தான். நான் உங்க விட்டு உப்ப தின்னு வளர்ந்தவன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாரையும் நம்புறீங்க ஐயா. நீங்க வச்சிருக்கிற இந்த நம்பிக்கையை தான் சில பேர் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பிரச்சனையை உருவாக்குறாங்க. பிரச்சனைகள் எங்கிருந்து உருவாகுது, அதை யார் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா எல்லா குழப்பமும் தீர்ந்துடும். உங்க கவலையெல்லாம் விலகிடையா. ராஜு, சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வாப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் நிறுத்திட்ட? உண்மையை சில நேரம் பொய்கள் மூடி மறைச்சிருது. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. என்னாலே புரிய வைக்க முடியலன்னு தான் சொல்றேன். இந்த மாதிரி தான் எதையாவது சொல்ல வர பாதியில் நிறுத்தி என்ன குழப்பிடுறேன். கொண்ட கொண்ட இது இப்ப சாப்பிடுறதில்ல, அப்புறம். சாந்தி, நீ இங்கே இருக்க? உனக்கு கிச்சன்லாம் தேட்டு வரேன். சரி, இந்த வேலை முடியறதுக்கு நீ எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன் எது கேட்குறீங்க? இல்லை, நம்ம பாலாஜிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். நீயே ஹாட் கேரியரில் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துறேன். லஞ்ச் டைம் முடிகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்க. வேணும்னா ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருங்களேன். ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியாதா? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் எனக்கும் புரியல. இந்த தயக்கத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஏங்க, நீங்களும் நானும் நல்ல நோக்கத்துக்காக அவருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் பெரியவங்க தப்பா எடுத்துக்கூடாதுல்ல? பெரியவங்கன்னா யாரு? என் அம்மாவா இல்லை அப்பாவா? அம்மா சொல்றதுக்கு சான்ஸ் இல்லை. அப்பா ஏதாவது சொன்னாரா? இல்லைங்க, அவர் எதுவும் சொல்லலை. ஏன் தேவையில்லாம அவர் வம்புக்கு இழுக்கிறீங்க? அப்படின்னா பாலாஜிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? ஐயோ இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. கார்த்திக், நான் உள்ள வரலாமா? வாங்க. நீ என்ன, நீ எங்க 2 பேருக்கு ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்ததே நீங்க தான். நீங்க போய் உள்ள வரதுக்கு என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அது இல்ல, நீங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, அதான். அது ஒண்ணும் இல்லை. நீ
பாலாஜிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்கு சாந்திக்கு விருப்பம் இல்லையா? அதான் என்ன ஏதுன்னு காரணம் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு காரணம் நான் சொல்றேன். பாலாஜி வீட்டுக்கு வந்ததுக்கே அப்பா ஆகாயத்துக்கு பூமிக்கு குதிச்சாரு. சாப்பாடு கொண்டு போய் கொடுத்ததுக்கு பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டாரு. இதெல்லாம் சாந்தி உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு பொறுமையை கடைப்பிடிச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த குழப்பமும் வரக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டா. அதானே காரணம் சாந்தி? சாந்தி, உன்னை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? புருஷன் கிட்ட புகுந்த வீட்டு மனுஷங்களை விட்டு கொடுக்காம பேசுறல. குட். இப்படிதான் இருக்கணும். இந்த பொறுமை உனக்கு பல நன்மைகளை கொடுக்க போகுது. அண்ணி. ஆமா கார்த்திக், இவ்ளோ அவமானத்தையும் பழி சொல்லியும் தாங்கிக்கிட்டு எப்படிதான் சாந்தி இவ்ளோ பொறுமையா இருக்காளோ? என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே மாமா எங்க மேல கோவமா இருக்காரு. இதுல நான் வேற பாலாஜிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்தா எந்த மாமனாருக்கு தான் கோவம் வராது? வாய மூடு சாந்தி. மனிதாபிமானத்துல நாம செய்யறது நல்ல காரியம் அவருக்கு தெரியலனா நாம அதை செய்யாம விட்டுறதா? கார்த்திக், கோவம் எந்த வகையிலும் யாருக்கும் உதவாது. உன் மனைவி இப்போ ஒரு தவறு இருக்கிறா. அது கூடிய சீக்கிரம் பலன் கிடைச்சிடும். மாமா மனசு மாறிடும். அவர் நிச்சயமா இவளை புரிஞ்சுப்பாரு. அக்கா, நீங்க மட்டும் இங்க இல்லைன்னா நாங்க என்னைக்கும் இந்த வீட்டை விட்டு போயிருப்போம். அதுக்கு தானே நான் இவ்வளவு பாடுபடுறேன். உங்களுக்கு உண்மையிலே நல்ல மனசுனே. அந்த நல்ல குணத்துக்கே நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கே நீங்க என்ன வாழ்த்துறது? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு பணம் தேவை. வெறும் கையால முழம் போட முடியாது. இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கங்க. அண்ணி வேண்டாம் நீ. உங்க அன்பு ஒன்னே போதும் நீ. வெறும் அன்பு வேகாத சோத்து கூட தேராது. உங்களுக்காக இல்லைனாலும் குழந்தைக்காவது இது வச்சுக்கங்க. வேண்டாங்க. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா உங்க மேலதான் கோவப்படுவாரு. இப்ப நீ இதை வாங்கிக்கலன்னா நான் கோவப்படுவேன். உண்மையிலே என் மேல பாசமும் மரியாதையும் இருந்தா நீ இதை வாங்கிக்கணும். அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும். இந்த சாந்தி வச்சுக்க. ஏங்க, அபிராமி அக்கா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லை. வாங்கிக்கோங்க. வாடா கார்த்திக், திருக்கழிக்குன்றம் கழுகு மாதிரி பசியோட டைம் பார்த்துட்டு இருந்தேன். எப்படா வருவேன்? வந்துட்டேன். சரி சரி சாப்பிடுவா. சரி, எல்லாம் பிரிச்சு வை, நான் கை கழுவிட்டு வரேன். ஓகே. என்னடா பாக்குற? உட்காந்து சாப்பிடு. சாப்பிடுறேன். ஆமா, இந்த சாப்பாடை எந்த ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்த சொல்லு. சிச்சி, சாந்திக்கு குழந்தை பார்க்கறதுக்கே நேரம் சரியாச்சுடா. அந்த சமயத்துல சமைக்க முடியல, அதான் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுவா. கூட்டு பொரியல் ஐட்டம் பார்த்து இது வீட்டு சாப்பாடு இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதனால உன் வீட்டுல என்ன புயல் வீசிருக்கோங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உன் சம்சாரம் சாப்பாடு எடுத்து வந்து வீட்டுல புட்டி புட்டின்னு பிடிச்சிருப்பாங்க இல்லையா? டேய், ஹோட்டல் கேரியர், எனக்கு சைக்காலஜி தெரியும்டா. உன் அப்பா அன்னைக்கு பார்த்த பார்வை, பேசின பேச்சு, இதெல்லாம் வச்சு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதை ஈஸியாவும் எடுத்துக்கிட்டேன். ஆனா என்னால ஈஸியா எடுத்துக்க முடியாதுடா. சாந்தி வாழ்க்கையில சந்தோஷம் வரணும், நிம்மதி வரணும்னு தான் நான் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா அவ ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையில வெறும் சோகம் மட்டும்தான்டா இருந்துச்சு. இப்ப சோகத்தோட சேர்ந்து அவமானமும் வந்துருச்சுடா. அப்பா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம எப்ப பாரு அவளை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரா. எந்த சூழ்நிலையில நான் சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒருவேளை மனசு மாறலாம். ஆனா அதெல்லாம் அவர் காது கொடுத்து கேட்கிற மாதிரி இல்லையடா.
ஏதோ அண்ணி அங்கே இருக்கிறதுனால எங்களால் அங்கே இருக்க முடியுது. அவங்க மட்டும் அங்கே இல்லைன்னா எங்களால் அங்கே வாழவே முடியாதுடா. அவங்களும் எங்களுக்காக எவ்வளவோ போராடுறாங்க. ஆனால் அப்பா மனசு மாறணுமே. நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா உன் அப்பா மனசு வேணா மாறலாம். ஆனா நடந்த எல்லா விஷயமும் சாந்திக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க சமைச்சாளா? எல்லா உண்மைகளும் தெரிஞ்சா மத்தவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சாந்தி தப்பான எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. நீங்க 2 பேரும் இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சேர்ந்தே இருக்கணும். தட் இஸ் மை பிரேயர். ரம்யா, நீ இங்கேயா இருக்க? அந்த வீடு பூரா உன்னை தேடி பார்த்துட்டேன். உன்னை காணமேன்னு ஷாம பார்க்க தனியா கிளம்பி வந்துட்டேன். ஆமா, அந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. எங்க திரும்பினாலும் ஒரே கல்யாண பேச்சு. போதாத குறைக்கு அங்கங்க புடவை கடை, நகை கடை வேற. பத்தாததுக்கு உன் ஆலோசனை. என்ன ரம்யா, அக்காவை அவ்வளவு சாதாரணமா இட போட்ட? அவங்க இல்லாம அந்த ராஜாங்கத்துல ஒரு அணுவும் அசையாது. அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க கொடுத்ததுதான் தண்டனை. என்னடா கிண்டல் பண்றியா? நோ, அதான் உண்மை. ஆமா, கல்யாண வேலை எல்லாம் எப்படி நடக்குது? யார் நாதஸ்வரம், யார் கச்சேரி? அறுசுவை சமையலா இல்ல காரைக்குடி சமையலா? போதும்டா, வாய மூடு. ஏன் மூடணும்? எதுக்கு மூடணும்? நீ மட்டும் நல்ல பொண்ணா நல்ல மருமகளா இருப்ப, நாங்களா பார்த்து சும்மா இருக்கணும்? நீ பூந்து விட்டு அடிமை. ஏங்கா, கூட பிறந்தவங்களுக்காக ஏதோ செஞ்சிருக்கியாக்கா? உன் மனசை தொட்டு சொல்லு. ரம்யாவுக்கு கார்த்திக் கிடைக்கல, 2 பொண்ணும் சுமாரா தான் இருக்கு, பரவாயில்ல, காசுக்காக கட்டிக்கலான்னு பார்த்தா எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்ல. அக்கா, நீ ஏதோ ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியல. டோட்டல் வேஸ்ட்க்கா நீ. டேய், இரு முழுசா முடிச்சிடறேன். நீ அந்த வீட்டுக்கு ராயல் வேலைக்காரி, எங்களையும் அந்த வீட்டு கல்யாண வேலையெல்லாம் பார்க்க வச்சு சர்வெண்ட் ஆக்கலான்னு பாக்குறியா? பேசி முடிச்சிட்டியா? அவசரம் கொடுக்க. கல்யாணம் பேசிக்கிறாங்க தவிர இன்னும் எத்தனையோ தேதி கிழிக்க வேண்டியிருக்கு அந்த கல்யாணத்துக்காக. நாளுக்கு நாள் அந்த அர்ஜுன் பண்ற ஒவ்வொரு காரியத்தினாலையும் மாமாக்கு அவன் மேல கோவம் அதிகமாயிட்டே வருது. அதனால அவருக்கு அவன் மேல ஒரு கசப்பு வருது. அதுல நீ என்ன பண்ண போற? அந்த கசப்பை அதிகமாக்க போறேன். ஊதி அந்த புகையை நெருப்பாக்க போறேன். இதனால மாமா அந்த அர்ஜுனோட கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவாரு. நிச்சயதார்த்தத்துல தான் அந்த அர்ஜுன் ஜெயிச்சிட்டான். இது கல்யாணம். அந்த மனமேடையில நீ தான் உட்கார போற, தாலிய நீ தான் கட்டுவ. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும், நடத்தி வைக்கிறேன். இந்த கல்யாணம் மனமேடை வரைக்கும் போனாலும் அந்த மனமேடையில உட்கார போறது அந்த அர்ஜுன் இல்ல, என் தம்பி நீதான். நீங்க 2 பேரும் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்குங்க. அந்த சாந்தியையும் அந்த வீட்ல இருந்து விரட்டிட்டு உன்னை அந்த வீட்டு மருமகளாக்குற. நான் இதெல்லாம் பண்றதே உங்களுக்காக தானே. அக்கா ப்ளீஸ், ஐம் சாரிக்கா. உன் மனசு எனக்கு புரியுது. ஐம் சாரி. என்ன மாமா, எதுக்கு வர சொன்னீங்க? உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். கேளுங்க. கேட்டா உண்மையா பதில் சொல்லுவியா? நான் என்னைக்கு உண்மையை தவிர வேற பேசியிருக்கேன்? இத பாரு, நான் ரொம்ப கோவக்காரன் தெரியும். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் பேசி என் மனசை மாத்திர முடியாது. நான் இப்ப கேட்கிற கேள்விக்கு ஒளிவு மறைவு இல்லாம தெளிவா பதில் சொல்லணும். சொல்லுவியா? சொல்றேன். நீ வீட்டு விட்டு அனுப்பிச்சியே உன் தம்பி, அவனை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கிறேன். வீட்டை விட்டு போய் இவ்வளவு நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் அவனை போய் பாத்தியா? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? எதுவா இருந்தாலும் சொல்றேன்னு சொன்னில்ல, அவனை போய் பாத்தியா? இல்ல மாமா, அது வந்து எனக்கு தெரியும், நீ பாத்துருக்க மாட்ட. நீ ஒரு பிடிவாதக்காரி. ஏமா, சின்ன பையன் அறியாம ஒரு தப்பு பண்ணிட்டான், நீ விட்டு அனுப்பிச்சிட்ட. அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் ஆகி பாராமுகமா இருக்கிறதா?
அவனை பத்தி நினைச்சு பாரு. அவன் அமெரிக்கால இருந்து ஆசியா உன்னோட இருக்கணும் தானே வந்திருக்கான். அவனை பார்க்காம இருக்கலாமா? எல்லாத்தையும் மறந்துட்டு முதல்ல அவனை போய் பாரு. புரியுதா? பாக்குறது மட்டும் இல்ல, அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அறிஞ்சு அதையும் பூர்த்தி பண்ற வழியை பாரு. மாமா அவன் ஆம்பளை புள்ள, படிச்சிருக்கான், எப்படியாவது பொழைச்சுப்பா மாமா. இப்படியெல்லாம் பேசாதம்மா. இதை சொல்றது உனக்கு அழகா இல்ல, இதை கேட்டு இருக்கிறது எனக்கு கௌரவமா இல்ல. போய் அவனை பாரு. ஐயா இந்த மாதிரி மறுபடியும் தப்பு பண்ணாதேன்னு புத்தி சொல்லி உனக்கு என்னடா வேணும்னு கேளு. அவன் தேவையெல்லாம் புரிஞ்சுக்க. ஒன்னால முடியாட்டா என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு வேணுமோ அதை நான் செய்யறேன். புரியுதா? கோவத்தை மறந்துட்டு போற. போறது தனியா போல, உன் புருஷனையும் அழைச்சிட்டு போற. ஏன்னு கேளு. உன் மேல கோவமா இருந்தாலும் மச்சாங்கிற முறையில அவனை வந்து பார்த்தான்னு அவன் சட்டுன்னு இலையிடுவான். புரியுதா? சரி மாமா, கண்டிப்பா போற. நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி பண்றேன். That's a good girl. எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. இத பாத்தீங்களா? பேப்பர்ல நகை விளம்பரம். இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த பெண்களுக்கு வீட்ல பீரோ நிறைய புடவையும் நகையும் எவ்வளவுதான் இருந்தாலும் புதுசா ஒரு டிசைனை பார்த்தா போதும், உடனே வாங்கிட்டோம்னு நினைச்சிருவீங்க. உங்களுக்கு அது புரியாது. புது பூவு, புது புடவை, இதை வச்சுக்கிறதுலயும் கட்டிக்கிறதுலயும் ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. ஆமாமா, புது வண்டி ஓட்டுறதுனா கூட ஒரு தனி சந்தோஷம் தான். புதுசுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. ஃப்ரெண்டா? எங்க? ஜவுளி கடைக்கு நானும் அத்தையும் போனோம்ல. நான் புடவை பார்த்துட்டு இருக்கும்போது என் மோதிரம் கீழே விழுந்துடுச்சு. அதை ஒருத்தங்க எடுத்து கொடுத்தாங்க. ஷி இஸ் வெரி நைஸ். இதுல ஒரு கோயின்சிடன்ஸ் என்ன தெரியுமாங்க? நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்களா, அதே மாதிரி மோதிரம் அவங்களும் போட்டிருக்காங்க. உங்களை மாதிரி அவங்க ஹஸ்பண்டும் ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்தாரா. கொஞ்ச நேரத்துல அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. நம்ம அட்ரஸை கொடுத்துட்டு நிச்சயமா ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன? அவங்க பேரு ரோஹிணி. அவங்க ஹஸ்பண்ட் பேரை நானும் கேட்கல, அவங்களும் சொல்லலை. அவர் ரொம்ப பிஸியா, நைட்டு கூட லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாரா. நம்ம ஐயா மாதிரியாமா? முன்னாடி பார்த்து ஓட்டு. டைம் கிடைக்கும் போது அவங்க நிச்சயமா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நீங்க அவசியம் அவங்கள மீட் பண்ணணும். அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.